சரி, நாம எல்லாருமே இன்டர்நெட்ல ஒரு பெங்குயின் கதைய பார்த்திருப்போம். அது நம்ம எல்லாரையும் ரொம்பவே கவர்ந்துச்சு. ஆனா அந்த வைரல் வீடியோக்கு பின்னால ஒரு பெரிய தப்பான புரிதல் இருக்கு. நாம பார்த்தது ஒரு தைரியமான கதை இல்ல, அது வேற ஒரு கதை. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம மனசு தொட்டுது இல்லையா? ஒரு பெரிய கூட்டத்தை விட்டுட்டு ஒரு உயிரினம் மட்டும் தனியா போகுது. அடடா, இதுதான் தைரியம், இதுதான் புரட்சின்னு நம்ம அதுக்கு பேர் வச்சோம். ஆனா நாம நினைச்ச அர்த்தம் உண்மையிலேயே அங்க இருந்துச்சா? முதல்ல நாம எல்லாரும் நம்புன அந்த கதைய கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கலாம். அண்டார்டிகாவோட அந்த பரந்த பனி பிரதேசத்துல ஒரு பெண்குயின் மட்டும் அதோட கூட்டத்தை விட்டு தைரியமா பிரிஞ்சு போகுது. அட, இது விதியே எதிர்த்து நிக்கிற ஒரு ஹீரோவோட கதை தான் நம்ம நினைச்சோம். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நூத்துக்கணக்கான பெங்குவின்கள் உயிர் வாழறதுக்கான பாதையில போயிட்டு இருக்கு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், அது மட்டும் எதிர் திசையில, ஒருவேளை மரணத்தை நோக்கியே தனியா நடந்து போகுது. பாக்குறதுக்கே ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த காட்சி அது. இத பார்த்த உடனே நாம என்ன செஞ்சோம்? நம்மளோட உணர்ச்சிகளை எல்லாம் அந்த பெண்குயின் மேல போட்டோம். ஓ, அது மன அழுத்தத்துல இருக்கு போல, இல்ல தனிமையா ஃபீல் பண்ணுது, இல்லனா இந்த கூட்டத்தோட விதிகளா மீறுற ஒரு புரட்சியாளரா இருக்கும்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சொல்லப்போனா இது வெறும் ஒரு விலங்கோட செயல்ங்கிறத தாண்டி போயிடுச்சு. இது ஒரு தனித்துவத்துக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் கதையா மாறிடுச்சு. தங்களை வித்தியாசமா நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு அடையாளமா ஆகிடுச்சு. ஆனா நாம உருவாக்கின இந்த உணர்ச்சிகரமான கதைக்கு இன்னொரு பக்கம் இருக்கு. அதுக்கு பின்னால ரொம்பவே கூலான ஒரு விஞ்ஞான ரீதியான உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் எல்லாத்தையும் மாத்த போகுது. ஒருவேளை அது தைரியமா எடுத்த முடிவா இல்லாம வேற ஏதோ ஒன்ன அருந்தா என்ன பண்றது? இப்போ நம்ம கொஞ்சம் விஞ்ஞான பார்வையில இத பார்க்கலாம். விஞ்ஞானிகள் இதுக்கு திசை மயக்கம் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, அண்டார்டிகாவோட அந்த வெள்ள பனிப்பரப்புல திசைய கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த அடையாளமும் இருக்காது. இதனால சில சமயம் பென்குயின்களோட இன்டர்னல் நேவிகேஷன் சிஸ்டம், அதாங்க அதோட உள் திசை காட்டி வேலை செய்யாம போயிடும். அப்போ அந்த பெங்குவினோட நடை ஒரு புரட்சிகரமான செயல் இல்ல, அது ஒரு பயாலாஜிக்கல் எரர். சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு சாய்ஸே கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்ட். இங்கதான் இந்த ரெண்டு கதைகளும் ஒன்னோட ஒன்னு மோதுது. ஒரு பக்கம் நாம உருவாக்குன கதை, தைரியம், விதி, அப்புறம் ஒரு ஆழமான அர்த்தம். இன்னொரு பக்கம் விஞ்ஞான யதார்த்தம், திசை மயக்கம், ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர், அப்புறம் எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு தற்செயல் நிகழ்வு. இந்த ரெண்டு பார்வைக்கும் நடுவுல இருக்கிற இந்த கேப்பு தான் இந்த கதையோட மையப்புள்ளி. சரி, இப்ப மனுஷங்க பக்கத்துக்கு வருவோம். விஞ்ஞான விளக்கம் இவ்ளோ தெளிவா இருக்கும்போது நாம ஏன் அந்த கற்பனையான கதையை புடிச்சுக்கிட்டோம்? இதுக்கு பின்னால என்ன சைக்காலஜி இருக்கு? இது ஒரு 3 ஸ்டெப்ல நடக்கிற ஒரு உளவியல் ப்ராசஸ். ஸ்டெப் 1, நாம ஒரு குழப்பமான நிகழ்வை பார்க்கறோம். ஸ்டெப் 2, இதுக்கு எந்த அர்த்தமும் இல்ல, இது சும்மா யதார்த்தமா நடந்துச்சுங்கிற எண்ணத்தை நாம ஏத்துக்க மாட்டோம். ஸ்டெப் 3, அதுக்கு நாமளே ஒரு வீரமான அர்த்தத்தை கொடுத்துடுறோம். இப்படிதான் நாம குழப்பத்தை தைரியமா மாத்துறோம். இதுதான் அந்த உளவியல் உண்மை. நம்ம கஷ்டத்துக்கு, நம்ம வலிக்கு ஒரு காரணம் இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும்னு நாம ஆழமா நம்புறோம். ஏன்னா வலிக்கு ஒரு அர்த்தம் இருந்தா அதை தாங்கிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நாம நினைக்கிறோம். இந்த கதை நம்மள பத்தி ஒரு சில கடுமையான உண்மைகளை காட்டுது. அர்த்தமே இல்லாத இடத்துல கூட நாம ஒரு அர்த்தத்தை தேடுறோம். சில நேரத்துல ஒரு தப்புங்கிறது வெறும் தப்புதான், அதுல எந்த மறைமுகமான பாடமோ தத்துவமோ இருக்காது. இந்த தப்பான புரிதல் சும்மா ஒரு பாதிப்பு இல்லாத கதைன்னு நினைக்காதீங்க. இதனால நிஜ வாழ்க்கையில சில விளைவுகள் கூட ஏற்படலாம். ஏன்னா இது தொலைஞ்சு போறதையே ஒரு நல்ல விஷயம் மாதிரி காட்டுது. பாருங்க, மக்கள் அந்த பெங்குவினோட தேர்வை எப்படி கொண்டாட ஆரம்பிச்சாங்கன்னு. அவங்க அதோட செயலை தங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கதான் நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வித்தியாசம் இருக்கு. அது சுதந்திரத்தை நோக்கி ஒரு பயணம் கிடையாது, அது திசை தெரியாம போன ஒரு பயணம். இந்த ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த முழு கதையிலிருந்தும் நாம கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் என்ன? இந்த தப்பான புரிதலை தாண்டி இது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது? நம்ம சிந்தனையில இங்கதான் ஒரு மாற்றம் தேவைப்படுது. ஒரு செயலை பார்த்து இது தைரியமானதா அப்படின்னு கேக்குறது தப்பான கேள்வி. அதுக்கு பதிலா இது ஒரு சரியான திசையா இல்ல திசை தெரியாத மயக்கமா அப்படின்னு நாம கேட்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நாம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க எங்க போறீங்கன்னே உங்களுக்கு தெரியலன்னா அதுக்கு பேரு சுதந்திரம் கிடையாது, அதுக்கு பேரு வெறும் அலைஞ்சு திரியது. அதனாலதான் நான் தொலைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்துக்கிறது. அதுதான் சரியான திசையை கண்டுபிடிக்கிறதுக்கான முதல் படி. சரி,
இந்த ஒரு சவாலான கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிக்கலாம். இது உங்களோட வாழ்க்கை, உங்களோட தேர்வுகள் பத்தி யோசிக்க வைக்கும். நீங்க உண்மையிலேயே உங்களுக்கான ஒரு பாதையில தான் போறீங்களா, இல்ல வழி தெரியாத குழப்பத்தையே ஒரு தனித்துவமான அடையாளம்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.